தனுசு அப்படின்ற வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மூலம் பார்த்தோம். இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம்னு ஒரு நட்சத்திரம். இந்த பூராடம் எதுனா சுக்கிரனுடைய ஆளுமை பொருந்திய நட்சத்திரம். ஆனா என்னன்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன்னா இந்த பந்தா அழகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னொரு வகையான சுக்கிரன்னா அம்பிகைன்னு அர்த்தம் சார். ஓ சூப்பர். அம்பாள் வழிபாடு பெண் தெய்வம் அப்படின்னாலே சுக்கிரனை சுட்டோம் சார். மேடம் நம்ம நளினி மேடத்தை சொல்லாமல் இல்லைன்னா அவங்க இன்னும் நட்சத்திரம் தெரியல. ஆனால் வந்து அந்த அம்பிகை வேடெல்லாம் போட்டால் அப்படியே இருப்பாங்க. இல்லை நான் வந்து இப்போ அதான் சொல்ல வரேன். ஏன்னா பூராடம் அப்படின்னாலே வந்து புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை எனக்கு முதல்ல வந்து மேடம் தான் அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு பாட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து ஓடாத பட்டி தொட்டி கிடையாது. ஆமாம், கேட்காத காது இல்லை. நளினி மேடம்லாம் இப்போ வரைக்குமே என்ன சொல்றது, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு தெய்வீகம், ஒரு நல்ல மனசு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா தெரியும். ஓ சரி சரி மேம். ஆமாம் மேடம் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுலேருந்து எனக்கு தெரியும். அப்புறம் ராமராஜன் சார் மேரேஜ் அது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா ராமராஜன் சார் நமக்கு நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்களே. ஓ மேடத்தை நீங்கள் அண்ணி தான் கூப்பிடுவீங்க? கூட என்னை விட சின்ன வயசு தான், பட் நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். அதுவும் என்னை குழந்தைனார் தான் கூப்பிடுவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க வந்து இந்த குழம்பு வகையில் நான் ஃபஸ்ட்டு மீன் பிரியாணி சாப்பிட்டு அவங்க வீட்டில் தான். மீன் பிரியாணி, எறா பிரியாணி சாப்பிட்டது அவங்க வீட்டில் தான். அவங்க அண்ணி அப்படி சமைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லவங்க. அதாவது மனசில் எதுவுமே இருக்காது. அந்த வெள்ளந்தின்னு சொல்லுவாங்களா, அந்த வெள்ளந்தி தான் நளினி மேடம். அதேமாதிரி பக்தியில் அவங்க அவ்வளோ பெரிய பக்தி. அதாவது சும்மா போவாடா படத்துக்காகலாம் இல்லை, உண்மையிலே அவங்க ரொம்ப பூரடனால அடம் பிடிக்கும் சார். அடம் பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. நீ தான் வேணும்னா நீ தான் வேணும் அப்படின்றதுல ரொம்ப நீ தான் வேணும் அப்படியே. இல்லை அம்பாலையும் அப்படி தானே பிடிக்கிறாங்க. அப்படியே அம்பிகையோடமையே பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி நிறைய ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து தனுசு வீடே குருவோட வீடு தான் சார். குருனாலே நல்லவர் தான். குரு பார்க்க கோடி நன்மை, அவ்வளவுதான். அப்ப தனுசு வீட்டுல இருக்க கண்டிப்பா இந்த பூரட நட்சத்திரம் எப்படின்னா எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஓகே ஓகே கரெக்ட். நீங்க எங்க கேட்டாலும் அதை பத்தியான ஒரு அது சிரிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரியே இருப்பாங்க. அவங்க முகம் பாத்தீங்களா, சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், ஆனா எந்த கஷ்டத்தையும் வெளியே காமிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பூராடம் அப்படிதான் சார். ஏன்னா பூராடம் ஊராடும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஊரையாடும். ஆமா, ஊராடும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க. ஊருக்கே ஒரு ஆட்டம் காட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பலான்ற மாதிரியான தன்மையெல்லாம் பூராடத்துக்கு நிறையா கொடுக்கும். நிறைய சித்தர்கள் பூராடத்தோடு சம்மந்தப்பட்டு ஓடிட்டு நிறைய பெரியவர்கள், நிறைய ஞானமார்கள் எல்லாருமே இந்த பூராடத்த நட்சத்திரத்தோட, ஏன்னா குரு அப்படின்னு வந்தாலும் இந்த இடத்துல பூராடம் வந்துடும் சார். குரு சுக்கிர சேர்க்கை அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெஷல். ஏன்னா இந்த பக்கம் தேவகுரு, இந்த பக்கம் அசுரகுரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் தான். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அசுர நட்சத்திரம். அசுரன் சொல்ல முடியாது, சுக்கிரன் அப்படின்ற நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுக்கிரன் அழகு, சினிமா, காசு, செல்வம். அதனாலதான் மேம் இருக்காங்களோ நம்ம எனக்கு தெரியல. அவங்களோட நட்சத்திரம் எனக்கு தெரியாது. இல்லை நீங்கள் சொன்ன உடனே அந்த புவனேஸ்வரி அந்த பாட்டு பாடினது, நிறைய பக்தி படத்துக்கு அம்மா நான் நடிச்சதெல்லாம் நினைப்பு வருது. இன்னைக்குமே அது தாயே நீயே துணை நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். இவங்களும் சரி, இந்த கேரஜே மேடம் சரி, அப்படியே வந்து கேரஜா தான் திருவேற்காடு அம்மானா நாங்கள் அவங்கள தான் நினைப்போம். ஓ இடையில கூட சமயத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. கேரஜா மேடத்தை பேசும்போது எனக்கு அந்த நேரம் தான் வந்துச்சு. நம்ம வீட்டு தெய்வம்னு ஒரு படம், அதெல்லாம் நான் வந்து 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருவேன். எனக்கு பிடிக்கும் அது. அந்த இன்னைக்கும் நாங்களாம் வந்து எங்கள் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் கிராமத்தில் வந்து கேரஜியா ஃபோட்டோவும் நளினி மேடம் ஃபோட்டோவும் தான் வந்து அம்மனா போட்டு கேலண்டர் தயார் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்க எப்படி பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். கொடுப்பேன் சார், அது கொடுப்பேன். இப்போ ஒரு கேஆர் விஜயானாக்க நம்ம கடவுள்னா, இப்போ சிவன்னா சிவாஜி கணேசன் ஞாபகம் வரும். அதுதான், அவரை அடிச்சுக்க முடியாது. சிவன்னா அவர் தான், வேற யாரும் ஞாபகமே வராது. எவ்வளோ பேர் நடிச்சுக்கலான்னு அவர் ஞாபகம் தான் வரும். இது திருவேற்காடு அம்மன்னா எனக்கு கேஆர் விஜயா ஞாபகம் வரும். புவனேஸ்வரினா எனக்கு நளினி மேடம் வரும். ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த பூராட நட்சத்திரக்காரங்க வந்து புவனேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துல ஜட்ஜி சாமிகள்னு ஜட்ஜி சாமிகள் பெரிய அனுஷ்டானம் சார். அது கோயில் பக்கத்துலேயே இருக்கு. புவனேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்தில் கூடிய ஜட்ஜி சுவாமிகளை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியவை அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கிடைக்கும் சார். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்கான அனுபவிக்க முடியாத ஒரு நட்சத்திரம் பூராடம். ஓ, இது வந்து ஒரு ரொம்ப நுட்பமாக பார்த்தோன்னா தெரியும். அடுத்தவங்களுக்காக வேலை செய்வாங்க, இவங்க அனுபவிக்க முடியாது. குருனாலே அடுத்தவருக்கு வேலை செய்யணும். அவங்கள பார்த்து அடுத்தவங்க ஏனியா போவங்களே தவிர அவங்க ஏனியா அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க. அதுதான் வேணும் சார். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மாக்கு அழகு என்னன்னா அடுத்தவர்களை சந்தோஷமா வச்சுக்கிறது. அதுதானே உண்மை. அவங்களாம் நல்ல ஆண்மக்கள், அதனால அடுத்தவர்களை சந்தோஷம். நட்சத்திரம் தான் நம்மளை வழி காமிக்குது, ஓரளவுக்கு இயக்கும் சார். நட்சத்திரமும் வழியாக தானே நம்ம வந்து நம்மளுடைய சந்திரன் அப்படின்ற சொல்லக்கூடிய மனக்காரகன் நட்சத்திரன் வழியாக தான் நம்மளுக்கு பிரதிபலிக்கிறான்ற போது நட்சத்திரம் வந்து அந்த தன்மையை வெளிப்படுத்தும். ஸோ நட்சத்திரம் மட்டுமே தான் அதை முடிவு பண்ணுமான்றது இல்லை. ஒரு 5 விதமான காரணிகள் தேவைப்படுது. ஆனால் நட்சத்திரம் என்பது அதோடைய தன்மையை அப்படியே பிரதிபலிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன இயங்குறோமோ, நம்மளோட ஆக்டிவ் எல்லாமே நட்சத்திரம். நம்ம கான்சியஸ் மைண்டு நட்சத்திரம், நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு நம்மளுடைய லக்னம்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதெல்லாம் இல்லாமல் மேடம் நிறைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன் மூளைக்கிட்ட பேசு அப்படின்றாங்க. இப்போ சித்தர்கள் நான் வந்து
என்கிட்ட வந்து ஒரு 34,000 புக்கு இருக்குது மேடம். அந்த சித்தர்கள் புக்கை நான் நிறையா வச்சுருக்கேன். படிக்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, உன் மூளைக்கிட்ட பேசு, உன் மூளைக்கிட்ட பேசு, நீ உன் மூளைக்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. அப்போ மூளைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து நடக்குங்க. கண்டிப்பாக. அது வந்து இன்னும் நிறையா பயன்படுத்த தெரியாதவங்க இருக்காங்க. இப்போ மனிதருக்கு பொதுவாக வந்து 6 அறிவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 62 பொருள் கண்டுபிடிச்சார். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் தான் முதல்ல ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ ரைட் சகோதரர்களையும் வெள்ளைக்காரனால அவன் பேரை போட்டுக்கிட்டான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் யாரோ ஒருத்தன் ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கிறான். அப்போ ஒரு பையன் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு கண்டுபிடிச்சான். சின்ன பையன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்போ அந்த அறிவையெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா, அந்த அறிவு சக்திக்கெல்லாம் மூளையில் வந்து நம்ம வந்து பேசணும். மூளையில் பேசும்போது அது கிடைக்கும். இப்போ நான்லாம் வந்து படிக்கலை, ஆனால் எனக்கு சண்டையில் பெரிய ஆளாக வரணும்னு நினச்சேன். சினிமாவில் இல்லை, சண்டையில் பெரிய ஆளாக வரணும் அது நினச்சேன். நினைக்க அது நடந்துச்சு எனக்கு. ஏன்னா 71 ஸ்டேட் பஸ்ட்டு நான் சின்ன பையன்லேயே. அப்போ பாருங்கள், அப்போ வந்து நினைக்க கிடைக்கல. அந்த சக்தி நம்ம மூளைக்கும் இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டது நம்ம மூளைக்கிட்ட வேணும்னா ரெண்டும் ஒன்று தான். மனித கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, கடந்து உள் போகிறது தானே சார் கடவுளுங்கிறாங்க. அப்போ அந்த இது இருந்தாலும் இந்த மாதிரி நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும்போது 100க்கு 100 வெற்றி. கண்டிப்பாக. ஓரளவுக்கு அந்த நேரத்தில் போகும்போது மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் சார் நம்மளோட பிரதிபலிப்பு. மூளையை பிரதிபலிக்கிறது நம்மளோட மனசு. நம்ம அது மாதிரி தான் இயங்குறோம். அப்போ இந்த இடத்த நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அது சரியாக போய்டும். அப்போ நட்சத்திரங்கள் அன்னைக்கு அந்த வழிபாடு அந்த தெய்வத்தெல்லாம் போய் பிடிச்சிக்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக அதான் நிறைய பேர் ஒன்றுமே செஞ்சுருக்கணும், ஆனால் வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நட்சத்திரத்தை இயக்கிட்டு தான் இருப்பாங்க. இயக்க கண்டு தான் அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்றது வருது. சித்தர்கள்னா உலகமே இல்லை, அவ்வளோதான். அவங்க தான். இப்போ இன்றைக்கி மழை பெய்யுதுன்னா, காற்று அடிக்குதுன்னா, நெருப்பு எல்லாமே அவங்க தான். கண்டிப்பாக. இது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு மனிதனால் மூச்சை நிறுத்த முடியுமா? முடியாது. மூச்சை வெளியே விட்டுற முடியுமா? அதுவாக தான் போகணும். இதயத்தை நிறுத்த முடியுமா? சித்தர்களை தான் நிறுத்தி கண்டிப்பாங்க. வேறு யாரும் நிறுத்த முடியாது. மூளையை நிறுத்த முடியாது. நம்ம எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. இயற்கை தான், அந்த பஞ்சபூதம் தான் அது பண்ணுது. அதுதான் கடவுள். அந்த நட்சத்திரங்கள் தான் நீங்கள் சொல்றீங்க. அந்த நட்சத்திரத்தை போகும்போது நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்ன பிளாக்கேஜ் இருக்கோ எல்லாம் அப்படியே நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் சார்.